ஐயனார் துணை சிரியல டுடே எபிசோடில் நம்ம சோழன் இருந்துட்டு எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கடுத்து தான் நடேசன் இருந்துட்டு நம்ம கஸ்தூரிக்கிட்டேயும் அதே மாதிரி கார்த்திகா கிட்டேயும் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. என்னம்மா எங்க மை பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவருக்கு உடம்பு சரியில்லாத மனுஷனை தனியாக விட்டுட்டு நீ இவ்வளோ பெரிய ஊருக்கு வந்திருக்கியம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மாமா நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஒரு வார்த்தை கூட எங்கிட்ட பேசவே இல்லை. நானும் பக்கத்தில் தானே உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஐயோ மருமகளே, உங்ககிட்ட பேசாமல் நான் என்ன பண்ண போகிறேன்னு சொல்லு. நீ எப்படிம்மா இருக்க? வீட்டில் எல்லாரும் உன்னை எப்படி பார்த்துக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிச்சிட்ருக்காரு. நான் ரொம்ப நல்லா இருக்கேன் மாமா. அதே மாதிரி வீட்லேயும் எல்லாரும் என்னை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. மாணிக்கம் நீங்கள்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் ஐயா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. உட்காரு வந்து வா அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததான் நடேசனம் போயிட்டு உட்காந்துக்கிறாரு. அதுக்கு அடுத்ததான் நம்ம சோழன் இருந்துட்டு சேரன், பல்லவன், பாண்டி இவங்க எல்லாத்தையும் ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க. இதை கவனித்த மனோகர் இருந்துட்டு தம்பி தம்பி கொஞ்சம் தள்ளி நில்லுங்க, நான் பிஸ்னஸ் பார்ட்னருங்களெல்லாம் முதல்ல அனுப்பிச்சி விட்றலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அவ்வளோதானே, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஓரமாக போய் நின்றுக்கிறாங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா சரிண்ணே நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. மறுபடியும் மனோகர் இருந்துட்டு கொஞ்சம் தள்ளுங்க தம்பி அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. திரும்பவும் அவங்க வரும்போது எல்லாத்தையும் தடுத்து நிறுத்திட்டுருக்காங்க. இது கீழேருந்து நம்ம வானத்தை எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ரொம்பவே வருத்தத்தோடு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நிலா இருந்துட்டு அங்கிள் சித்தப்பா ஒரு நிமிஷம் இருங்க, அவங்க மை ஃபேமிலி மேக்கப் கொஞ்சம் கலையிறதுக்குள்ளேயே நான் அவங்கக்கிட்ட ஒரு ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கணும் அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. அவ்வளோதானம்மா எடுத்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நிலாவோட அண்ணிக்கிட்ட அவங்களோட சித்தப்பா இருந்துட்டு ஆமாம் அங்கே நிற்கிறாங்களே அவங்களாம் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் அவங்க தான் மாப்பிள்ளை வீட்டாருங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. மாப்பிள்ளை வீட்டாருங்களா? என்னம்மா சொல்கிறேன்? ஆமாம் அந்த ரெட் கலர் ஷர்ட்டு தான் மாப்பிள்ளையோட அப்பா. பக்கம் நிற்கிறவங்கெல்லாம் உங்கள் அண்ணன் தம்பிங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லிடுறாங்க. ஆனால் உன்னுடைய மாமனார் வேறு மாதிரில சொன்னார். என்ன மனோகரா, இதெல்லாம் ஒரு கௌரவ குறைச்சல்னு அவங்கள வேலை செய்கிறவங்கன்னு சொன்னியே அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்தீங்கன்னா சித்தப்பா இப்போ நீங்கள் வாங்க அப்படின்ற மாதிரி நிலா வந்து சொல்லிடுறாங்க. சித்தப்பா ஒரு நிமிஷம் இருங்க, இன்னும் ஊரில் இருந்த ஆளுங்க வந்திருக்காங்க, அவங்க கிட்டே இருந்து நான் ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் இருந்துட்டு ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கூப்பிட்டு வானதியோட ஃபேமிலி, அதே மாதிரி கார்த்திகா, அவங்க அம்மா, நடேசன் இப்படி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்துக்கிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து தான் நீங்கள் எல்லாரும் சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கடுத்து தான் நம்ம நிலா இருந்துட்டு அம்மா நீங்களும் வாங்க ஃபேமிலி ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்ல உடனே அவங்களும் 2 குடும்பமும் சேர்ந்து ஃபேமிலி ஃபோட்டோவை எடுத்துக்கிறாங்க. அதுக்கடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனோகர் இருந்துட்டு சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரையாக கூப்பிட்டு கிஃப்டெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மைக்கை எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க. மைக்கையும் எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. என்னோடய அழைப்பை ஏற்றுக்கிட்டு நீங்கள் இது வரைக்கும் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே தேங்க்ஸ். அதே மாதிரி நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க என் பொண்ணு ஒரு வசதியான வீட்டில் தான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குன்னு. நீங்கள் நினைக்கிற மாதிரி அப்படி எதுவுமே கிடையாது. என் பொண்ணு ரொம்ப வசதியான இடத்துக்கெல்லாம் நான் என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கல. நம்மளுடைய கீழே இருக்கிறவங்களுக்கு தான் நான் என் பொண்ணை நான் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கேன். நான் அவளை எப்படியோ வளர்த்தேன். ஆனால் இந்த காலத்து பிள்ளைங்க எங்கள் பெற்றவங்க பேச்சை கேட்குறாங்க. அவங்களோட விருப்பத்துக்கு இப்போ தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி தான் என் மாப்பிள்ளையும் பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிக்கிறதா சொன்னால் அவர் சின்னதாக படிப்படியாக ஒரு ட்ராவல்ஸ் கம்பெனியில் வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இப்போ ட்ராவல்ஸ் கம்பெனிக்கு ஓனராகவே இருக்கார் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி படிப்படியாக முன்னேறி வந்தவங்கக்கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லிட்டு என் பொண்ணை நான் கொடுக்க மாட்டேன்னு சொன்னேன். ஆனால் என் பொண்ணு ரொம்பவே பிடிவாதமாக இருந்தா. அதனால தான் என்ன பண்ணுறது, பொண்ணை பெத்தாச்சு இல்லை, அதனால தான் அவள் ஆசைப்படியே நாங்களும் எல்லாத்தையும் செஞ்சு வச்சிட்டோம். அதே மாதிரி நீங்களும் உங்கள் பிள்ளைங்களோட ஆசை என்ன ஏதுன்னு கேட்டு அவங்களுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை நீங்கள் அமைச்சு கொடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் மறக்கணும் அப்படின்றதுனால நம்ம பல்லவன் இருந்துட்டு அண்ணி நம்மலாம் ஒரு செல்ஃபி எடுத்துக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்துகிட்டு வராங்க. பரவாயில்ல, உடனே மனோகர் இருந்துட்டு என்ன தம்பி 10,000 ரூபாய் ஃபோன் எடுத்து செல்ஃபி எடுக்கணும்னு சொல்கிற,
ஆனால் இங்கே பாரு, பல லட்சங்களில் போட்டு நான் ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லிட்டு ஃபோட்டோகிராஃபர்லாம் வர வச்சா, நீ என்னடான்னா 10,000 ஃபோனில் ஃபோட்டோ எடுக்கிற அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. செல்ஃபி தானேங்க, எதில் எடுத்தால் என்ன இருக்குது அப்படின்ற மாதிரி பல்லவன் வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உடனே நிலாவோட அண்ணன் இருந்துட்டு அப்பா தான் சொல்கிறாரு, இல்லை அந்த ஃபோன் எடுத்துகிட்டு போடான்னு சொல்லிட்டு ஃபோனெல்லாம் கீழே போட்டுடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கடா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. பல்லவா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு, அப்பா அந்த மைக்கை கொஞ்சம் கொடுங்க, நான் பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இந்தப்பா நீ நல்லா பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உடனே அவரோட மகன் இருந்துட்டு, அப்பா என்னப்பா நீங்கள் அவள் கேட்டோன்னு மைக்கை தூக்கி கொடுத்துட்டீங்க, இத்தனை பேருக்கு முன்னாடி நம்மளை ஏதாவது அசிங்கப்படுத்திட்டு போகிறா, அவள் என்னுடைய பொண்ணுடா, இத்தனை பேருக்கு முன்னாடி அப்பாவை விட்டு கொடுக்கறதுன்னு அவளுக்கும் நல்லாவே தெரியும், நம்மளை பற்றி எதுவும் அவள் தப்பால் தான் சொல்ல மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லி கான்ஃபிடண்ட்டாக மைக்கை தூக்கி கொடுக்குறாங்க. நிலா இருந்துட்டு, என்னோட ரிசப்ஷனுக்கு எங்கள் அப்பா கூப்பிட்டதுனால எல்லாரும் வந்திருக்கீங்க, உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். அதே மாதிரி என் அப்பா அம்மா எனக்கு ஒரு நல்ல படிப்பை எனக்கு கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. மனோகர் ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷமாக, நான் சொன்ன மாதிரி பார்த்தியா, என் பொண்ணுடா அவ நம்மளை விட்டு கொடுக்க மாட்டா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. எங்கள் அப்பா சொன்னதில் பாதிக்கு பாதி உண்மை, பாதிக்கு பாதி எல்லாமே பொய் மட்டும்தான். என் ஹஸ்பண்ட் இவர் தான். அதே மாதிரி இவர் ஒன்றும் ட்ராவல்ஸ் கம்பெனிலலாம் ஒரிஜினலாக வச்சு வேலை பார்க்க கிடையாது, அவர் ட்ராவல்ஸ் கம்பெனியில் தான் வேலை பார்க்குறாரு, ஓனர் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதே மாதிரி எங்கள் வீட்டோட முதல் பிஸ்னஸ்மேன் இதோ நிற்கிறாரு பாண்டி, இவர் தான் மெக்கானிக் ஷாப் சொந்தமாக வச்சுருக்காரு, இவரை வச்சு தான் நாங்கள் எல்லாரும் படிப்படியாக முன்னேறி போக போகிறோம் அப்படின்ற மாதிரி நிலா வந்து ரொம்பவே பெருமையாக வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என் அப்பா என்னை நல்லா படிக்க வச்சுருக்காரு, +2ல் எனக்கு நல்ல மார்க் கிடச்சிது, பெரிய காலேஜ்லலாம் எனக்கு சீட் கிடச்சிது. ஆனால் என் அப்பா அவரோட கௌரவம் அவரை விட்டு போகக்கூடாது, அதே மாதிரி அவர் பொண்ணு அவர் பக்கத்துலேயே வச்சுக்கணுன்றதுனால அது எல்லாத்தையுமே தூக்கி எறிஞ்சிட்டு சின்ன காலேஜில் என்னை சேர்த்து விட்டார். அதே மாதிரி அந்த காலேஜ்லேயும் நான் கோல்டு மெடல் எடுத்தேன். சரி அந்த படிப்பை வச்சுட்டு ஒரு நல்ல வேலைக்கு போகலான்னு ஆசைப்பட்டேன். ஆனால் நம்ம வீட்டோட பொண்ணு வேலைக்கெல்லாம் போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கும் வேண்டான்னு சொல்லி எனக்கு ஒரு ஃபாரின் மாப்பிள்ளைலாம் பார்த்தாரு. எனக்கு அது பிடிக்காமல் போனதுனால தான் நான் அப்போ தான் சோழனை பார்த்தேன். சோழனை பார்த்ததுக்கப்புறமா தான் என் அப்பா அம்மா எனக்கு எதெல்லாம் செய்யலையோ அது எல்லாத்தையுமே இந்த ஃபேமிலியில் இருக்கிறவங்க ஒவ்வொரு விஷயமும் என்னை கேட்டு கேட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என் ஆசை எதுவோ அதை மட்டும்தான் அவங்க செய்கிறாங்க. இப்படி ஒரு ஃபேமிலி எனக்காக கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிலா இருந்துட்டு அவங்க ஃபேமிலியை ரொம்பவே பெருமையாக வந்து சொல்கிறாங்க. இதை பார்த்த மனோகரெல்லாம் செம்மையாக கோவப்படுறாங்க. அதோடு இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. இனி ஐயனார் துணை சீரியலில் அடுத்தடுத்து என்னெல்லாம் நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். தேங்க்யூ.